விஜயால வந்து 2வது இடத்தை பிடிக்க முடியாது, வரலாற்றை வந்து மாற்ற முடியாது என்று வேல்முருகன் அவர்கள் கருத்து வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய வரலாற்றை படைக்கிற இயக்கமாகத்தான் எதிர்காலத்தில் அமையப் போகிறது. குறிப்பாக ஒவ்வொரு கட்சியை சார்ந்தும் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். இப்போது மக்களுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதை களத்திலே தான் காண வேண்டும். நேற்று தினம் 2 நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டேன். ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் அலை, வரவேற்பு கொடுக்கின்ற இளைஞர் இளம்பெண்களுடைய நிலை, இதை காணுகிற போது முதலிடம் 2வது இடம் என்பது அல்ல, உலகத்திலே செல்வாக்கு மிக்க யார் என்பதை ஆய்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதிலே பார்க்கின்ற போது முதலிடத்தை பெறுபவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி தான் என்பதை புள்ளிவிவரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2வது இடம்தான் பாரத பிரதமர் என்பதும், 3வது இடம் என்பது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஆந்திரா அவர்களும், 4வது இடத்தை இன்றைய துணை முதலமைச்சர் தான் இடம்பெற்றிருக்கிறார் என்ற புள்ளிவிவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு ஏன் தமிழக வெற்றி கழகத்தை எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால், முதலிடத்தை வந்து கொண்டிருக்கிறது, அடுத்த முதல்வர் அவர்தான் என்பதை காலம் பதில் சொல்லியிருக்கிறது. ஆகவேதான் எல்லோரும் இதற்கான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றைய முடத்தை சொல்ல விரும்புகிறேன். 1.5 மாத காலத்திற்கு முன்னால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற போது, இவரே 100 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக இருந்தால் எங்கள் பணிகளை நிறைவேற்றுவதற்கு சுலபமாக இருக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார் என்பது பொருள்தான் இருக்கிறதே தவிர முதலிடம் 2வது இடம் என்பது அல்ல. இதை காட்ட ஒன்றைய கூட்டத்திலே சொல்ல விரும்புகிறேன். 20 ஆண்டு காலம் காங்கிரஸ், 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் வெளியே வந்தவுடன் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதே நிலைதான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் எல்லோரும் சொல்வதைப் போல அல்ல. நான் நேற்றைய தினம் மட்டுமல்ல, ஈரோடு நிகழ்ச்சியிலே பார்க்கின்ற போது, தலைவர் வருவார், நாளை ஆட்சி பிடிப்பார், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்றுதான் மக்கள் ஆர்ப்பரித்து வருகிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் ஆக்கப்பூர்வமான கட்சியாகவே இல்லை, ரசிகர் மன்றமாகவே தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த கருத்திற்கெல்லாம் நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்தவரையும் தெளிவாக, நிலையாக நாளை எதிர்காலத்தை நோக்கி எங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நல்லவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் நீங்கள் கேட்கக்கூடும், புரட்சித் தலைவர் அம்மா இல்லையா என்று கேட்கக்கூடும். அவர்களுக்கு பிறகு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்சியும் வேண்டாம், புதிய ஒரு முகம் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், பெண்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உங்கள்கிட்ட கேட்டால் உங்கள் இல்லங்களிலே கூட தெரியும், உங்கள் குழந்தை சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா இந்த முறை எங்களுக்கு கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்களே இல்லையா, உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்களே இல்லையா, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, உண்மைதானே? அப்படி இருக்கிற போது மற்றவர் கருத்திற்கு பதில் சொல்வது சரியாக இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.